இப்போ ரீசெண்டா எனக்கு வர கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அக்கா இந்த வெப்சைட் வந்து லெஜிட்டா? அதாவது இது வந்து லீகலா? இந்த கேம் லீகலா? இவ்ளோ இந்த மணி கட்டி நான் விளையாண்டேன்னா நான் வின் பண்ணுவேனா? ஸோ இந்த மாதிரி கேம்பிளிங் ரிலேட்டட் அதாவது அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இப்போ ரீசெண்டா எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வருது. ஸோ ஒரு அந்த கிளியர் பண்றதுல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சனா இப்போ நான் இருக்கிறேன். ஏன்னா நம்ம நம்ம போடுற சேனல்ல போடுற வீடியோஸே வந்து கேம் ரிலேட்டட் வீடியோஸ்ங்கிறதுனால உங்களுக்கு சில விஷயத்த வந்து கிளியர் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த மாதிரி இந்த வெப்சைட் சேஃபா, இது வந்து லீகல் வெப்சைட்டா, இந்த ஆப் வந்து கரெக்டான ஆப்பா, இந்த லைக் ஆன்லைன் கேம்ல போய் நான் விளையாடலாமா அப்படிங்கிற இந்த மாதிரி கொஸ்டின்ல போயிட்டு எனக்கு எதுலையுமே என்னால் ரெஸ்பான்சிபிளாக என்னால் ரிப்ளையே பண்ண முடியாது. ஏன்னா நான் இந்த ஃபேண்டசி ஆப்பு, இந்த கேமிங்கு இதை வந்து இது வரைக்கும் நான் எதுவுமே நான் விளையாண்டதும் கிடையாது. அதை நான் ரெக்கமெண்டும் நான் பண்ணவே மாட்டேன். என்னுடைய ரிப்ளை எல்லாமே வந்து நீங்கள் வந்து ரொம்ப சேஃபாக விளையாடுங்க, இதை பற்றி எனக்கு ஐடியா இல்லை அப்படிங்கிறதோட நான் முடிச்சிருவேன். ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு கிளியர் பண்ணுற ஒரு விஷயமா தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ இப்போ ரீசன்ட் டேஸில் இந்த ஃபேண்டசி, அதாவது இது கிரிக்கெட்டாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி கேசினோ கேம்ஸாக இருக்கலாம், இதில் நிறைய பேர் பெட் பண்ணி நிறைய ஆப் வந்து அப்படியே டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கு. இதில் வந்து ஸ்கேம்ஸும் இருக்கு, இதில் வந்து லீகலாக பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிம்பம் எப்படி இருக்குன்னா, இந்த அதாவது ஒரு நம்பர் சொல்கிறேன் பாருங்க, அதாவது 20 பில்லியன் ருபீஸ்ல இருந்து ஒரு 50 பில்லியன் ருபீஸ் வரைக்கும் இந்த இண்டஸ்ட்ரி வந்து பெரிய லெவல்ல வளர போகுதுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மாதிரி ஃபேண்டசி ஆப், கேமிங் ஆப் வழியா. ஸோ இந்த மாஸ் லெவல்ல இவ்வளோ பில்லியன் ருபீஸ் இன்வால்வ் ஆகுற இந்த இண்டஸ்ட்ரி இன்னும் 2025ல 50 பில்லியன் போகும்னு ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்குன்னா, அப்போ நீங்க ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த பணம்லாம் எங்க இருந்து போகுது அவங்களுக்கு அப்படின்னா நம்ம தான். ஸோ பொதுமக்கள் தான் இதுல போய் நம்ம தான் காசை போடுறோம், நம்ம தான் அந்த இண்டஸ்ட்ரியை அப்படியே மேலே மேலே உயர்த்திட்டு இருக்கோம். நீங்க போடுற ஒரு அமௌண்ட்டு யாருக்கோ ஒருத்தர் அப்படியே போய் கிடைக்க போறதே கிடையாது. நீங்க இவ்வளோ லட்சம் பேர் வந்து ஒரு ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணி அது உள்ள மெம்பர்ஷிப் ஆகணும், அதுல ஒரு அமௌண்ட் 50 ரூபாய் கொடுத்தா போதும், 10 ரூபாய் கொடுத்தா போதும்னு உள்ள உங்களை சேர்த்துக்கிறாங்க அந்த கேம்ல. அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்க பேங்க் அக்கௌண்ட்லாம் கொடுத்து நீங்க வந்து அதுல இன்வெஸ்ட் பண்றீங்க பாருங்க பணம். இதெல்லாம் இந்த பெரிய பெரிய அந்த ஓனர்ஸ், மாஸ்டர்ஸ்க்கு போகுது. அது தெரியுதா உங்களுக்குன்னு தெரியல. இந்த அளவுக்கு இந்த ஃபேண்டசி கேமிங் ஆப் இந்த அளவுக்கு போய்கிட்டே இருக்கு அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரிக்கு அவ்வளோ பணம் வருதுன்னா, அது வெளியில போச்சுன்னா அந்த இண்டஸ்ட்ரி ஒரு லெவல்லே இருந்துட்டு இருக்கும். ஏன் இது இவ்வளோ வருதுன்னா, இந்தியாவில் பீப்புள் அதிகமாக இந்த மாதிரி ஒரு வெப்சைட்ஸ், இந்த மாதிரி ஒரு கேமிங் ஆப், இந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி வேர்ல்டில் போயிட்டு நம்ம நிறையா அடிக்ஷன் ஆகுறவங்களும் இருக்கிறாங்க. நிறைய பேர் உள்ள காசை விட்டுட்டு அந்த ஆர்டிக்கல்லாம் படித்து பார்த்தோம்னா வேற லெவலுக்கு இருக்கு. நியூஸ்ல டெய்லி கேட்குறோம். சில லீகல் ஆப்ஸ் இருக்கு, அதுல வந்து ரியல் மணி கொடுத்து நீங்க பிளே பண்றவங்களுக்கு சில பேருக்கு வின்னும் பண்றாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த லீகல் ஆப்பு, இல்லீகல் ஆப்பு இதெல்லாம் விடுங்க. அந்த கேமிங் வேர்ல்டே நான் வந்து ஸ்கேம்னு தான் சொல்லுவேன். நீங்க ஒரு 50 ரூபாய் போட்டு ஏதோ 500 ரூபாய் நீங்க ஒருத்தர் வின் பண்ணிட்டீங்கன்னா, அவங்க லட்சக்கணக்கான பீப்புள் போடுறாங்க பாருங்க காசு, மோஸ்ட்லி வந்து லூஸ் பண்றவங்க தான் இதுல ரொம்ப அதிகம். நீங்க வின் பண்ணதே ஒரு அமௌண்ட்னா, நீங்க அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷமா இதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, எத்தனை வருஷமா நீங்க காசை உள்ள போட்டிருக்கீங்க. என்னைக்கோ ஒரு நாள் ஒரு அமௌண்ட் வின் பண்ணிடுங்கிறதுக்காக நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு இருக்கிற ஒரு பணத்தை கொண்டு போயிட்டு ஒரு ஃபேண்டசி ஆப்ல போயிட்டு நீங்க போட்டு ஒரு பணம் சம்பாதிக்கலாம்னா இது நேர்வழியே கிடையாது இல்லையா? நம்மளுக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுத்ததே நேர்வழியில சம்பாதிக்கணும், யாரையும் ஏமாத்தக்கூடாது இதெல்லாம். பட் ஏமாத்தக்கூடாதுங்கிறதும் ஒண்ணு, நம்ம ஏமாறவும் கூடாதுல்ல. இப்ப நம்ம ஏமாந்துட்டு இருக்கிறோம்ல, நான் என்னையும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம மக்கள்னா எல்லாருமே இன்க்ளூடட். இதுல சில பேர் தான் உஷாரா இதுக்குள்ள போகாதவங்க பல பேர் போய் மாட்டிக்கிட்டவங்க எத்தனை பேர். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் வந்து நீங்க இதுல விழிப்புணர்வோட நீங்க அட்லீஸ்ட் உங்க இண்டிவிஜுவல், ஏன்னா இது இப்ப போயிட்டு நீங்க வந்து ஏன் இதெல்லாம் நடக்குது, ஏன் இந்த கம்பெனிஸ் வளர்ந்துட்டு இருக்கு, ஏன் இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் ப்ரொமோட் பண்றாங்க, பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் ஆடுறதா சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் அமௌண்ட் போகுதுங்க.
இப்போ சில பேர் வந்து ப்ரமோட் பண்றாங்கன்னு சொல்றீங்களா, அவங்க போன்ல போய் பாத்தீங்கன்னா இந்த ஆப் வச்சு அவங்க விளையாண்டு இருக்க போறது இல்ல. அவங்க ஆடு கொடுக்குறாங்க, அந்த நடிக்கிறதுக்கு அவங்களுக்கு கோடி கோடியா பணம் போகும். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் ஒரு ஆடு கொடுத்து ஒரு ஆப்பை டெவலப் பண்றாங்க, அதனால அது வந்து லீகலா இருக்கும். அந்த மாதிரி நம்பிக்கை மட்டும் கண்டிப்பா பண்ணாதீங்க. இது வந்து சூதாட்டம்னா கேம்பிளிங்னா சூதாட்டம் தான். இட்ஸ் நாட் அ நேர் வழி. என்னைக்கோ ஒரு நாள் நிறைய பணம் வச்சிருக்கிறவன் எப்படி சம்பாதிச்சு எப்படி செலவு பண்ணணும்னு தெரியல. நீ வந்து ஸ்கியூபா டைவிங் போவீங்க, ஸ்கை டைவிங் போறாங்க, ஒரு ட்ரிப்பு போறீங்க, ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுறீங்க. அந்த மாதிரி கேம்பிளிங்கும் அந்த கேட்டகரி, அவ்வளவுதான். இது டெய்லி பண்ண முடியாதுல்ல ஸ்கை டைவிங். டெய்லி நம்ம போயிட்டு எங்கேயாவது பாதாளத்துக்குள்ள போய் குதிச்சு அட்வென்ச்சர் பண்ண மாட்டோம்ல. அந்த மாதிரி தான் கேம்பிளிங் இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ஹாலிடே டைம்ல போய் விளையாண்டு வர அந்த விழிப்புணர்வு இருக்கிறவங்க இதை போய் விளையாடுங்கன்னு நான் சொல்லுவேன். அது மாதிரி உள்ள போறவங்க அந்த வின் பண்ணிட்டா நமக்கு அடிக்ஷன் வந்துடும், திருப்பி வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தோணுங்கிற அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கிறவங்க இதுக்குள்ள போகவே கூடாது. இது பணம் சம்பாதிக்கிற வழி கண்டிப்பா கிடையாது கேம்பிளிங். ரியல் கேசினோவே இப்போ கோவாலையும் ஒரு சில இடத்துல இருக்குன்னா அந்த ஸ்டேட்ல சில லா இருக்கு. ஏன்னா டூரிசம் அங்க ரொம்ப அதிகம், ஃபாரினர்ஸ் அதிகமா வருவாங்கிறதுனால அந்த கோவா இடத்துல அதுவும் ஒரு ரேஞ்சு தான். பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் மட்டும்தான் கேசினோ நடத்துறாங்க, அதுக்கு ஒரு லா இருக்கு. இதே கேசினோவை எல்லா ஸ்டேட்லயும் ஓபன் பண்ணல, ஏன்னா அது அகெயின்ஸ்ட். எல்லா ஸ்டேட்டுமே ஒவ்வொரு லா வச்சிருக்காங்க. ஒரு சில இடத்துல இன்னுமே லாட்ரி டிக்கெட் விற்கிறாங்க, நம்ம தமிழ்நாடுல கிடையாது. இந்த மாதிரி ரம்மி வந்து இங்க தடைனா வேற ஸ்டேட்ல ரம்மி விளையாடுறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க வீடியோ போட்டு நான் வின் பண்ணிட்டேன்னு சொல்லலாம், அது உங்களுக்கு தூண்டுதலா இருக்கலாம். ஸோ அதனால நம்ம இந்தியாங்கிற அந்த கண்ட்ரிலேயே பல ஸ்டேட்ல இந்த கேமிங் சம்பந்தப்பட்ட லாஸ் வந்து வேறுபடும் போது நம்ம டூரிசம் என்கரேஜ் பண்ற அந்த கேசினோல போய் அங்க போய் விளையாடுற பெரிய பெரிய ஆளுங்க வந்து விளையாடுற ஒரு இடத்துல நார்மலா டெய்லி நம்ம வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு வச்ச அந்த பணத்தை கொண்டு போய் மொத்தமா கையில இருக்கிற ஒரு போன்ல போட்டு போன் வழியா நீங்க இன்வெஸ்ட் பண்ணி ஈஸியா ஒரு சான்ஸ் ஆஃப் லூசிங் மணி ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சுப்போம். கேசினோக்கு எல்லாரும் போக முடியாது, ஓகே. அங்க வந்து ஏதோ பணக்காரங்க போறாங்க, இல்ல பணம் சேர்த்து வச்சுட்டு போறவங்க ஃபன்காக எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து போனா அந்த இடத்துல அதை விளையாண்டுட்டு அதோட வெளியில வந்துடும். பட் இப்போ உங்க போன்ல மூலியமா, அதாவது குழந்தைங்க கைக்கு கூட போகுதுங்கிற அந்த விஷயம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு விழிப்புணர்வு வரணுங்கிறதுக்காகவும் நம்ம இந்த ரிலேட்டட் ஒரு ஃபீல்டுல நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு அதோடைய ரெஸ்பான்சிபிள் ரொம்ப அதிகம். ஏன்னா நான் சொல்ற மோட்டோ, நம்ம போர்ட் கேம்ஸ்ல ஆரம்பிச்சோம், மோனோபொலி, லூடோ, இதெல்லாம் வந்து வீட்டில் ஹாலிடேல ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட விளையாடலாம். இப்போ அது லூடோவே வந்து கேம்பிள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் நார்மல் ரம்மி பாருங்க, நம்ம சும்மா ஃபன்கா விளையாடுறது, ரம்மி வந்து பெட் பண்ணி விளையாடுற. ஸோ எல்லாத்தையும் வந்து பணம் எப்படி சம்பாதிக்கலாங்கிற ஒரு கும்பல் வந்து இருந்து நம்ம பொதுமக்களை மேனிப்புலேட் பண்ற மாதிரி தான் இது எனக்கு தோணுது. இதுல போய் ஈஸியா அந்த வலையில விழுந்துட்டு நீங்களும் மாட்டிக்காதீங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், எனக்கு வந்து ஏகப்பட்ட அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மெயில்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு, நீங்க வந்து இதை ப்ரமோட் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த அமௌண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து எனக்கு ஒரு 20-30 மெயில் வந்திருக்கும். எதுக்குமே போய் நான் ரெஸ்பாண்ட் பண்ணதில்லை, ஏன்னா அது மோட்டோ நம்ம கிடையாது. எனக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு இது வழி இல்லை. லைக் ஒரு ஃபேக்கான ஒரு கேம்பிள் பத்தி அந்த வெப்சைட்டை பத்தி ப்ரொமோட் பண்ணி அதுல எனக்கு காசு வரணுங்கிறது எனக்கு அவசியம் இல்லை. நான் ஒரு ஜாலிக்காக நான் வந்து கேம் விளையாண்டுட்டு இருக்கேன். அந்த கேமை பக்காவா ரூல்ஸ் தெரிஞ்சுட்டு என்னைக்கோ ஒரு நாள் விளையாடுறவங்க ரூல்ஸ் தெரிஞ்சுட்டு விளையாடணுங்கிறது நம்ம மோட்டோ. நம்ம டெய்லி உட்காந்து மோனோபொலி விளையாட முடியாது. டெய்லி உட்காந்து ஹாலிடே டைம், மழை பெய்யுது, வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கோம், வின்டர், வெளில போக முடியாது, என்ன பண்ணுவோம் பசங்களோட. இது காலங்காலமா நடந்துட்டு இருக்கிற விஷயம். உட்கார்ந்து விளையாடுறது, ஆடு புலி ஆட்டம்ல இருந்து ஆரம்பிக்கும் போது அந்த கேம் இப்போ வந்து ஒரு அதாவது வேற லெவலுக்கு போயிடுச்சுன்னு சொல்லலாம். சூதாட்டம்ங்கிறது இருந்துட்டு தான் இருக்கு, அதுல அழிஞ்சவங்க கதை தான் அதிகம். ஸோ நம்ம அதுவும் இப்போ தமிழ்நாட்டிலலாம் பீப்புள் இன்னும் அவேர்னஸ் அதிகமா இருக்கும் நம்பி நம்ம நம்மளோட ஓன் லாங்குவேஜ்ல தான் எக்ஸ்பிளைன் பண்றோம். பட் ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாடுல தான் அதிக பேர் வந்து அடிக்ஷன் இந்த ஆப் ஆகுது, அதுல நிறைய பேர் வந்து வேற விதமான முடிவுகள்லாம் எடுத்துக்கிறாங்கன்றது இந்த விஷயம்லாம் கேள்விப்படும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம மக்கள் இன்னும் விழிப்புணர்வோட இந்த மாதிரி அடிக்ஷன் ஆக்குற இந்த வெப்சைட்ஸ்குள்ள போய் மாட்டிக்காதீங்க. நீங்களும் சரி,
உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்க யாராவது இந்த மாதிரி கேம்பிள் பண்ணுறாங்கன்னா தயவு செஞ்சு ஒரு எச்சரிக்கை நோட்டீஸ் விடுங்க. நீங்கள் வந்து அவங்க கிட்ட சொல்லுங்க. நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கு, இல்லை இந்த மாதிரி நம்பர்ஸோட சொல்கிற நிறைய வீடியோஸ் இருக்கு, அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம எல்லாத்தையும் சொல்லி குழப்பிட்டு இவனடா இவங்க எக்ஸ்பிளைனும் பண்ணுறாங்க இது வேண்டாங்கிறாங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் வேற ஒரு ரீசனுக்காக. நான் போயிட்டு உங்களை இதில் போய் பணத்தை போட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக வின் பண்ணுவீங்கன்னு என் வாயில் நான் சொல்லவும் மாட்டேன், இது வரைக்கும் சொன்னதும் கிடையாது. ஸோ ப்ளீஸ் பி வெரி வெரி கேர்ஃபுல். ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக வந்து விளையாடுங்க. இந்த மாதிரி வெப்சைட்ஸு, ஸ்கேம் வெப்சைட் இதெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. நான் இதுவே ஸ்கேம்னு சொல்றேன், இன்னும் ஸ்கேமிங் வெப்சைட்ஸ் வேற வந்திருக்கோம் நிறைய. வந்து பாத்தீங்கன்னா இந்த இல்லீகலா இந்த கேமிங் ஃபேண்டசி கேம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுல வந்து நீங்க பணம் போட்டு பணத்தை ஒரு சிலர் கொடுக்குறாங்க, இன்னொரு சில வெப்சைட்ல பணத்தை மொத்தமா அடிச்சுட்டு மொத்தமா க்ளோஸ் பண்ணி ஏமாத்துற கும்பல்லாம் இருக்கு. ஸோ பேங்க் அக்கௌண்ட்லாம் கொடுக்குறீங்க, ஒரு டீட்டெயில் கொடுக்குறீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சேஃபா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கொடுக்குறோம். நம்மலாம் ரொம்ப உஷாரா இருக்கிற ஆளுங்க. டக்குன்னு யாரையாவது பார்த்தா வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு இந்தாங்கப்பா வாங்கப்பான்னு சொன்ன காலம்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ ஒருத்தவங்களை வீட்டுக்குள்ள கூப்பிடுறோம்னாலே அவங்க மேல நம்பிக்கை இருக்கிற ஆளா இருந்தா மட்டும்தான் நம்ம கூப்பிடுறோம். அப்படிங்கிற பட்சத்துல ஏதோ போன்ல வந்து பக்கா டீட்டெயில் கேட்குறானே இவன் வந்து உண்மையானவன் நினச்சிட்டு உங்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு மொத்தமா ஏமாந்துடாதீங்க. ப்ளீஸ் பி ரெஸ்பான்சிபிள். அது இதுல வந்து யாராவது மாட்டிக்கிட்டீங்கன்னா தயவு செஞ்சு வெளில வாங்க. இது ஒரு அடிக்ஷன் ஃபேண்டசி ஒரு வேர்ல்டுக்குள்ள போய் மாட்டிட்டு இருக்கீங்கன்னா இப்போ இந்த செகண்ட் அதை விட்டு வெளில வர்றது தான் நமக்கு நல்லது. தேங்க்ஸ். வேற ஒரு வீடியோல பார்க்குறேன்.